அவருக்கு கோபம் வந்து எந்த இடத்துல வருது? திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரு கண்கள்னு அப்படி விஜய் சொன்னதுனால தான் கோபம் வருது அவருக்கு. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான். நேற்றைக்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒருவர் பேசினார். அதனால தான் அவருக்கு கோபம் வருதுன்னு. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான், இதை நிரூபிக்க நான் தயார். அவர் என்ன சொல்றாரு? ஒன்னு இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம். அது எப்படிங்க? இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிர் திசையில் நிற்கிற குடும்பம் திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற மொழி எங்கள் தமிழ் மொழி. இது நீ ஜான் மார்ஷல படிச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். சிந்துவில் ஹரப்பா எல்லாமே படிச்சாங்கிறாரு. அவன் தான் ஒன்னும் படிக்கலையே. அப்ப மொஹஞ்சதாரா ஹரப்பா அகழ்வாராவில கிடைத்ததெல்லாம் திராவிட நாகரிகம்னு ஜான் மார்ஷல் எழுதுனதை படிச்சியா நீ? நீ அப்பாத்துறைய வாசிச்சியா நீ? நீ சூரிய நாராயண சாஸ்திரியார் என்கிற பரிஜிமார் கலைஞரை வாசிச்ச நீ என்ன வாசிச்ச? நீ திராவிடமும் தமிழும் ஒண்ணுதான். இது லிங்குவிஸ்டிக்ஸ் படிச்சாதாங்க தெரியும். திராவிடம் என்ற காலாவதியாகி போன தத்துவத்தை பேசி நமது உரிமைகளை இழந்து வருகிறோங்கிறார் ராமதாஸ். அதுக்கு ஆதரவு தான் சொல்றாரு. நீங்க இப்ப திராவிட மொழிகள்னு சில சொல்றீங்க, பக்கத்துல இருக்கிற மொழிகள் சொல்றீங்க, நீங்க தான் பிரிச்சு கொடுத்தீங்க. அவங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப கொடுக்க மாட்டாங்க. அது அவங்க மாநிலம். நினைக்கிறது கர்நாடக மாநிலம். அது மொழிவாரி மாநிலமாக அமைஞ்ச பிறகு அது கர்நாடகம் இருக்கத்தான் செய்யும். பேசி பேசி நம்ம எழுந்துட்டு தான் இருக்கிறோம். இவன் என்ன செய்வானா? மயிரை பிடுங்குவானாமா வந்தா? நீ என்னடா செய்வ? நீ ஆயுதம் எடுத்துட்டு சண்டை போவியா கர்நாடகத்தில்? அதுக்குன்னு சட்டம் இருக்கு, அதுக்குன்னு சம்பிரதாயம் இருக்கு, நதிநீர் ஆணையம் இருக்கு. அதுல திமுக அரசு என்னையாவது சலிச்சிருக்கா? பின்வாங்கி இருக்கா? வெட்ட அருவாள் எடுக்கும்போது வெட்டி முடிக்கிற கூட்டம் நாங்கிறாரு அவரு. நீ எடுக்க முடியாது. அரிவாள் இயங்குறதுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நீ கோழைடா. நீ 1 நம்பர் கோழை. நீ ஊரை ஏய்க்கிற. நீ பெரியாரையும் அண்ணாவையும் திராவிடத்தை பேச நீ யாரு? நாங்க சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி 100 வருஷம் ஆச்சு தெரியுமா? 100 வருஷம். உனக்கு என்னமோ 8% ஓட்டு கிடைச்ச உடனே என்னமோ புட்டு தின்னது மாதிரி புலம்புற. 1949 தொடங்கின கட்சி 57 15 பேரோட சட்டமன்றத்துக்கு போறோம். திமுக 62 50 பேர் ஜெயிக்கிறோம். 67 ஆட்சிக்கு வர்றோம். இன்னைக்கு வரைக்கும் எங்க ஆட்சி திராவிடன் ஆட்சி. உன்னால முடியுமா? நீ ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாத புறம்போக்கு. நீ ஒரு அனாதை சவம். நீ என்னத்தை திராவிடத்தை பேசுறது? திராவிடம் தான் தமிழ்நாட்டில் நிற்கும், நிலைக்கும். திராவிடம் உயிர் உள்ள செல்லு. இத கல்லறிஞ்சு காயப்படுத்திட முடியாது. கொள்கை எல்லாம் கூமுட்டாங்கிறாரு. அதான் இவன் கூமுட்ட அழுகின கூழ்முட்டங்கிறாரு. தமிழ்நாடு அழுகின கூழ்முட்டங்கிறாரு. தமிழ்நாடு தினத்தை கொண்டாட வந்துட்டு தமிழ்நாடு பற்றியே பேசுறான் பாருங்க. இவனை விட மோசமான அழுகின கூமுட்ட வேற எங்கேயும் கிடையாது. ஒன்று ரோட்டில் இந்த பக்கம் இல்லை, இல்லைன்னா இந்த பக்கம் இல்லை, நடுவில் இருந்தா ராரி ஏற்றி. இது என்ன என்ன பேச்சுது? என்ன பேச்சுது? என்ன அக்கிரமம் இது? அப்ப ஆகாத. அவர் என்ன சொல்றாரு? ஒண்ணு இந்த கொள்கையில இரு, இல்லைன்னா இந்த கொள்கையில. எந்த கொள்கை? எங்க? அது உதாரணத்துக்கு தான். அது அதனால எங்க கொள்கை இருங்க. அது ஒரு உதாரணத்துக்கு அது சொல்றாரு. அதே மாதிரி ஒண்ணு இந்த கொள்கையில இரு, இல்ல இந்த கொள்கையில இரு. அது அவரே கொள்கையை அவரை தெளிவுபடுத்திட்டாரு. திமுக எந்த கொள்கை சொன்னதோ அந்த கொள்கை. அது திமுக சேர்ந்துட்டு போங்கிறாங்க. ஏன் சேரணும் அவரு? அது அவர்கிட்ட கேளுங்க போய். அவர் ஒரு கட்சியை தொடர்ந்து கட்சிராஜா நீங்க சொல்றாரு. இன்னைக்கு மத்தியானம் சொல்றாரு. ஏங்க நீங்க அவங்க தீர்மானத்தெல்லாம் பாருங்க, கொள்கை இதெல்லாம் பாருங்க. திமுக போலயே இருக்கு. இதுக்கு திமுக சேர்ந்துட வேண்டியதான். ஏன் அது ஏன் சேரணும் அவரு? அவனுக்கு பாப்புலாரிட்டி, அவருக்கு செல்வாக்கு அவர் நிரூபிக்கிறதுக்கு அவர் ஒரு கட்சியை தொடங்கி இருக்காரு. அதை வாழ்த்து. இப்ப ஏன் ராஜாவுக்கு ஏன் ஆத்திரம் வருது? அந்த கட்சி காணாம போகுது தமிழ்நாட்டில். தட்டம் பதிக்க முடியாது. நீ அவங்க தான் ஏதோ திருப்பி 26 வந்துருவாங்கிறாங்க. 26 எங்க வர்றாங்க? பாஜக வந்துருங்க. யார போறானாமா? இல்ல சார், 26 கண்டிப்பா வந்துருவோம். பாஜக மாநில தலைவர் சமமா படிக்க போயிருக்கிறாரு. வந்த உடனே இப்போ கட்சி இது படிக்கிறதுக்கு தான் போகணும். 26 இங்க வர்றதுக்கு தான் படிக்க போனாமா? அரசியல் படிக்க போயிருக்கிறாரு. ஓ, வந்தோடனே மீண்டும் பாத யாத்திரை எல்லாம் தொடங்குறாரு. பாத யாத்திரை தான் தொடங்கணும். சாவுதரையும் பாத யாத்திரை தான். உங்களுக்கு வேற கதி கிடையாது.